29ஆம் தேதி காலையில மழை பொழிவு அதிகமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறோம்னு அர்த்தம். இன்னைக்கு இலங்கையில கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 170 இடங்கள்ல நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த புயலும் அந்த அழிவும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்படுற பாதிப்பு ஓஞ்சதற்கு அப்புறமா தான் சென்னையை நோக்கி வரும். ராமநாதபுரத்துல ஆரம்பிச்சு உங்களுடைய கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் சென்னை மாவட்டத்திலே இன்னைக்கு மார்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா காத்தோட வேகம் ரொம்ப அதிகமாக நீங்க பார்க்க முடிகிறது. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல சிறப்பு விருந்தினரா நம்ம கூட யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா சமூக கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தையே புரட்டி போட போகுது, ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட் அப்படின்னு பயங்கரமா ஒரு அலர்ட்ல வந்துட்டு இருக்கு. இந்த புயல் எப்போ நம்ம தமிழகத்துக்கு எதிர்பார்க்கலாம்? இது எப்படி இருக்கு இலங்கையில? இப்போ இந்த புயலோட பேர் டிட்வா புயல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புயல் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே கணிச்சிட்டாங்க. ஆனால் அது இலங்கையில் வரப்போதா அல்லது தமிழ்நாட்டோட பார்டரில் இருக்குமான்றதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் ஒரு புயல் வரப்போது, இந்த புயல் எப்போ வேணாலும் நம்மளை தேடி வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு கணிப்பு ஆல்ரெடி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கப்புறமா ஒரு 15 நாள்லேருந்தே அப்டேட்ஸ் எடுக்க அது இலங்கையை டார்கெட் பண்ணுறதுன்றது நமக்கு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மேபி இன்னைக்கு காலையிலேருந்து யாருக்கும் மழை இல்லை அப்படின்ற ஃபீல் இருந்திருக்கலாம். இந்த 2 நாளாக டெய்லியும் அப்படி தானப்பா சொல்கிறாங்க, மழை வருது புயல் வருதுன்றாங்க. 2 நாள் முன்னாடி கூட தான் ஒரு புயல் சொன்னாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் எப்பவுமே இருக்கும். இந்த சமூகத்துல பேசுறது சொல்லுவோம். பட் இயற்கைன்றது அது என்னத்தை செய்யணும்னு நினைக்குதோ அதான் நடக்கும். நீங்க என்னதான் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு தூரம் படிச்சிருந்தாலும், எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட அது என்ன பண்ணணும்னு நினைக்குதோ, அது என்ன ஆட்டி படைக்கணும்னு நினைக்குதோ அதை படைக்கும். ஏன்னா அது அதோட பகுதி, அதோட இடம், அதோட வாழ்நாள்ல வருஷத்துக்கு ஒரு நாள் அதோட இடத்துல அது இருக்கு. அது சுதந்திரமா அது ஒரு ராஜா மாதிரி இருந்துகிட்டு இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ அந்த புயல் முதல்ல இலங்கையை டார்கெட் பண்ணும்போது கூட சரி எப்பவும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு மழையாக இருக்கும், போயிடும் அப்படின்னு நினைச்சது இன்னைக்கு இலங்கையில கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 170 இடங்கள்ல நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. 170 இடம். யோசிச்சு பாருங்க, 170 இடம். நீங்க வயநாட்டுல ஒரு நிலச்சரிவை எப்படி நம்ம பேசணுன்றது தெரியும். 170 இடங்கள்ல நிலச்சரிவுனா எத்தனை பேருக்கு எவ்வளவு பாதிப்புகள் இருந்திருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 26 பேர் அபிஷியலா மரணிச்சிட்டதா அந்த அரசாங்கம் டிக்ளேர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 4 பேர் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. 170 இடத்துல 26 பேர் இன்னும் தெரியாதது இருக்கும். அது இல்லாம ஒரு 4 பேர் இன்னும் எங்க இருக்கிறாங்க, இவங்க மரணிச்சிட்டாங்களா இல்லையா, இல்ல அந்த நிலச்சரிவுல சிக்கிட்டாங்களா, இல்ல அந்த மழையில வெள்ளத்துல போயிட்டாங்களான்றதே தெரியல. ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் வெள்ளம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் காத்து நிக்கவே இல்லை. இந்த மாதிரி 4 திசைகளுமே இலங்கையை முழுக்க 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 சுத்தி அழைச்சி அது ஒரு பெரிய ஒரு பிரளயமாக மாற்றி இப்ப அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த புயலும் அந்த அழிவும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை நோக்கி வரும். இப்ப அதோட ட்ரையல் பாத்தீங்கன்னா இப்ப இலங்கையும் தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகரும்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்ல வருவதற்கான தேதியாக சொல்லப்பட்டது 28ஆம் தேதி. இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது 28ஆம் தேதி. இந்த 28ஆம் தேதி கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாமே டெல்டா மாவட்டங்களாக இருக்கும். இன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் படி ராமநாதபுரத்துல ஆரம்பிச்சு உங்களுடைய கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடிய கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையுமே வர்தா புயல்ல பார்த்து அந்த பாதிப்புகளை இப்போவே ஏற்படுத்திட்டு இருக்குன்றத அந்த ஊர் மக்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. புயல் வர ஆரம்பிச்சு அங்க புயல் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல புயல் இருக்கு. அந்த புயலின் தாக்கம், அதாவது அந்த புயல் அங்க நடக்கிற புயலோட அந்த எதிர்வினைகளே உங்களுக்கு இங்க இருக்கு. ஏன் நீங்க ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்திலேயே இன்னைக்கு மார்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா காத்தோட வேகம் ரொம்ப அதிகமாக நீங்க பார்க்க முடிகிறது. அப்ப உங்களுக்கு அதோட ஒரு எனர்ஜியை புரிஞ்சுக்கலாம். சென்னைக்கு அப்படி இருக்குன்னா ஒரு 500 கிலோமீட்டர் முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும், அப்ப டெல்டா மாவட்டங்கள்ல அது எப்படி இருந்திருக்கும், அப்ப இலங்கைக்குள்ள அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள நீங்க போகலாம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய மக்கள் காலையில இருந்து பள்ளிகள்லாம் பெருசா யோசிக்கல. நீங்க சொன்ன மாதிரி ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்லாம் போட்டதுனால விடுமுறை எல்லாம் பெருசா டெக்ளேர் பண்ணல. அவங்கவுங்க போயிட்டாங்க. போன அந்தந்த பள்ளிகள்ல இருந்தும் கல்லூரிகள்ல இருந்தும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உடனே அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ யாருமே அவங்களோட இடத்துல வச்சுக்காதீங்க, எல்லாருமே சேஃப் ஜோனுக்கு போங்க. இன்னும் சொல்ல போனா பக்கத்துல என்ன மண்டபங்கள் இருக்கோ அந்த மண்டபத்துக்கு போங்க. பழைய வீடாக இருந்ததுன்னா குடிசையாக இருந்ததுன்ற அளவுக்கு மக்களே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கம் சொல்றதற்கு முன்னாடி மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இது நகரக்கூடிய நேரமாக இப்பொழுது 76 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 28ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு அல்லது நடு ராத்திரி, கிட்டத்தட்ட 29க்கும் 28க்கும் இடைப்பட்ட நேரங்கள்ல அது டெல்டா மாவட்டங்களின் கடற்கரை ஓட்ட மாவட்டங்களும் அது வந்தடையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கரை எங்க கடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டிற்கும் புதுச்சேரி மாவட்டங்களுக்கும், அந்த 2 மாநிலங்கள் இதுக்கும் நடுவுல தான் அது கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு பக்கத்துலயே தான். கிட்டத்தட்ட சென்னை பக்கத்துல, செங்கல்பட்டு சென்னையை தான் சொல்லுவீங்க. நீங்க சென்னையை வந்து பாத்தீங்கன்னா ஆலந்தூரை தாண்டிங்கன்னா அது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தான். அதே மாதிரி அந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா மதுரவாயில் எல்லாமே திருவள்ளூர் மாவட்டம் தான். சென்னை வந்து மாவட்டமாக பாத்தீங்கன்னா சின்னது, மாநகராட்சியாக பாத்தீங்கன்னா பெருசு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக புரியும் உங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது ஈசிஆர், நீங்கள் சென்னையோட ஈசிஆர் ரோடு, ஈவன் அதோட இம்பாக்ட் கடற்கரை மாவட்டங்கள் திருவள்ளூர் வரைக்கும் இருக்க தான் செய்யும். இம்பாக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பயத்தை உருவாக்குமா அப்படின்னா அந்த பயத்தை சென்னை உருவாக்காது. இது வந்து அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் இந்த மழையும் புயலும் வந்து கடற்கிற நேரம் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ 29ஆம் தேதி காலையிலிருந்து அதிக கனமழையை டெல்டா மாவட்டங்கள் எதிர்கொள்ளும். டெல்டா மாவட்டங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அதிக கனமழைகள்ல இருந்து இந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக அடர்ந்து 30ஆம் தேதி கரையை கடக்குது அப்படின்னா அதற்கப்புறமாக சென்னையில பருவமழையோட இது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னையில் இருக்கக்கூடிய மழை வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தேங்க் காட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க நிவர் சைக்ளோன் நடந்த மாதிரி இல்லாம இருந்தாலே போதும். ஏன்னா நிவர் புயல் அப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து 13 நாட்கள் மழை பொழிவு 2021ஆம் ஆண்டுல இருந்துகிட்டே இருந்துச்சு. எந்த ரோடுமே அக்சசபிலிட்டி இல்லை, எல்லா ரோடுமே ஃப்ளட்டு மாதிரி ஒரு தோற்றங்கள் இருந்தது. பைபாஸ் ரோடே கட்டு, கம்ப்ளீட் பைபாஸ் ரோடு, பாலாறுலாம் பிரிட்ஜை தாண்டி தண்ணி வெளில வந்தது, மொத்த ரோட்டில் வெளில வர முடியல, ஏன் முதலைகள்லாம் ரோட்டுக்கு வந்ததுன்னு சொல்லி செய்திகள்லாம் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு வராமல் இருக்கணுன்றது எண்ணம். பட் ஆனால் இதுவும் வந்து முதல் கட்ட ஒரு ட்ரையல் தான். இது வந்து ஒரு கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி போடுற ட்ரையல் பால் மாதிரி தான் இது. இன்னும் டிசம்பரோட நேரத்தை நோக்கி நகர வேண்டியது இருக்கு. ஏன்னா 25ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆமா, 20-25 வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். இந்த புயல் வந்து எவ்வளவு வலிமையான புயல் நினைக்கிறீங்களா? ஏன்னா இது நீங்க கம்பேர் பண்றப்போ இது வந்து ரொம்பவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இல்ல, இலங்கையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தை பார்த்த வரைக்கும் நமக்கு இது பெரிய புயலாக தான் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இலங்கை அப்படின்னா கேரளா மாநிலம் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலைகளோட ஒன்றி வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதனால அந்த புயல்ல வரக்கூடிய தாக்கமும் தண்ணியும் அடுத்த லெவல்ல போய் அது காஞ்சி அடுத்த 2 நாள்ல சரியாயிடும். பட் சென்னை மாதிரியான இடத்துக்கு தாக்கும்போது அது அப்படி இருக்காது. சென்னை வந்து உங்களுக்கு இயற்கை சார்ந்த சூழ்நிலை இல்லை. சென்னை வந்து தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. ஏன்னா எல்லாமே கட்டிடங்களாக இருப்பதனால அது தாங்கக்கூடிய சக்தி வந்து சென்னைக்கு கிடையாது. இந்த வலு அடைகிறதும் வலு விழக்கிறதும் அது தீவிரமாக மாறுறதுன்றது வந்து அது இயற்கை கண்காணிக்கக்கூடியது. அது நம்ம வந்து கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. இப்போதைக்கு இருக்கக்கூடியது வரைக்கும் 30ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த புயல் வந்து கடையை கடந்துரும்ன்றது தான் இப்போது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு சதவீதங்கள் இல்லை, ரொம்ப அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் இது வந்து மொத்தமாகவே போனா கூட அதோட இம்பாக்டா அடுத்த 2-3 நாளைக்கு மழை பொழிவாக கொடுக்கும். அவ்வளவு பெரிய இது இருக்கும். ஸ்டார்ட் ஆச்சு சார். ஏன்னா இந்தோனேஷியாவுல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் இலங்கைக்கு வந்து சுனாமிலாம் வர அளவுக்கு எச்சரிக்கை விட்டுருக்கு. இல்ல, அது 2 ஆக்சுவலி இருந்தது. இந்தோனேஷியா சைடுல ஒரு புயல் வந்து தென்பட்டுச்சு, இலங்கை சைடு ஒரு புயல் தென்பட்டுச்சு. 2 பக்கமும் 2 வகையாக இருந்தது. ஆனால் பொதுவாக இயற்கையோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு புயல் உயர்ந்து நிற்கும் போது ஒரு புயல் இறங்கி போயிடும். இதுதான் நடக்கும். ஸோ இலங்கையோடது தூக்கிக்கிச்சு, இந்தோனேஷியா அது டவுன் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. ஸோ பொதுவாக இல்லைன்னா இந்தோனேஷியா அது ஏறி இருக்கும், இலங்கையோடது டவுன் ஆயிருக்கும். பொதுவாகவே கடல் வந்து அதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது, கடலுக்கே அந்த சக்தி கிடையாது. 2 புயலையும் எதிர்கொண்டு வரக்கூடிய சக்தியெல்லாம் கிடையாது. ஒரு புயல் வலுவலை செய்து அந்த ஒரு புயலோட மொத்த சக்தி இருக்கு இல்லையா, அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், இன்னொரு புயலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்னொரு புயல் இருந்ததுன்னா, ஒரே டைம்ல 2 புயல் இருந்ததுன்னா அதுல ஏதாவது ஒரு புயலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எல்லா சக்தியும் ஒரு புயலுக்கு போயிடும். ஸோ அந்த புயல் தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டிட்வா புயலாக வலுப்பெற்று இருக்கிறது தான் நம்ம சொல்றாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் இலங்கையில நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதாரத்தையும் வந்து காலி பண்ணியிருக்கு. அரசாங்கத்தில் விடுமுறைகள் அறிவிச்சிட்டாங்க. அனைத்து டிசாஸ்டர் ஒர்க்குமே போயிட்டு இருக்கு. ரிலீஃப் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே அவங்களால செய்ய முடியல. ஏன்னா மழை பெய்ந்துக்கிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. அதோட காற்று வேகம் அதிகமாக இருக்கு. இப்போ அது வந்து நகர்ந்து இலங்கையிலிருந்து நகர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தான் இலங்கையோட ரிலீஃப் ஸ்டார்ட் ஆகும். சுனாமி வர அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேரிடர்கள் ஏற்படாது. ஏன்னா அந்த அளவுக்குன்னா அது நில அதிர்வுகளை பேஸ் பண்ணி வர்றது தான்.
நில அதிர்வுகளும் ரிக்டர் அளவுகளும்லாம் அந்த அளவுக்கு டேஞ்சர் சொல்றக்கூடிய அளவுலாம் இல்லை. புயல் வேற, நில அதிர்வுகள் வேற, நிலநடுக்கங்கள் வேற, புயல் வேற, அதே மாதிரி வெள்ளம் மழை பாதிப்புகள் வேற. இது நம்ம ஆல்ரெடி பேசுறதுல கூட நம்ம ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம். ஏன்னா புயல், இயற்கை சீற்றங்கள் இது எல்லாமே தானாக உருவாகக்கூடியது. வெள்ளங்கள் எல்லாமே நாம சரியா பராமரிக்காதனாலையும் நம்ம பண்ணக்கூடிய மேன்மேட் டிசாஸ்டராக தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் ஒரு இது இருக்கவே இருக்காது. பட் சுனாமி வர அளவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் இந்த சுனாமின்றது வெறும் கடல் அலைகள் மூலியமாக ஒரு இடத்தை தான் அழிக்க போடுறது. ஆனால் ஒட்டுமொத்த மாநிலங்கள்லையுமே தண்ணி வந்து ஒரு மனுஷனை அழிக்கிறதுன்றது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதுதான் பெருசு அப்படி பார்த்தோம்னா. இப்போ அந்த இலங்கை மக்கள் வந்து இதுல இருந்து மீண்டு வர எவ்வளவு நாள் ஆகும்? அவங்க வாழ்க்கை நிலை இப்போ எப்படி இருக்கு சார்? அவங்க வந்து இயல்பு வாழ்க்கையை இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மோசமாக தான் இருக்கு. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில கூட அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வீர வணக்கங்கள், தமிழ்நாட்டிற்காக நேற்றுக்கு 27ஆம் தேதி, நவம்பர் 27ஆம் தேதி வந்து மாபெரும் தலைவர்களுக்காக தனது இது நடந்தது. எவ்வளவு மழை புயல் காலங்களில் கூட அந்த இலங்கை மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து மெழுகுவர்த்திகளை ஏந்தி ஒரு கண்ணீர் அஞ்சலியுடன் செலுத்தக்கூடிய காணொலியை கூட நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு உணர்வு பூர்ந்த மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம், தமிழ் மனிதர்களுடைய ஒன்றிய ஒரு இனமாக இருக்கக்கூடியதான் இலங்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதிகாசங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் இலங்கைக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கு. அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு வந்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலையுமே இந்த இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடியது தான், மீண்டு வந்துருவாங்க. பட் ஆனால் உயிரிழப்புகள்ல இருந்து மீண்டு வர்றதுன்றது எக்காரணத்தை கொண்டும் நடக்காத ஒன்று. அது உயிர் தப்பிச்சது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. அது தமிழகத்துக்கு ஏற்படாம இருக்கணும் தான் நம்ம வேண்டிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இதோட எதிரொலியா வந்து தமிழகத்துக்கு அடுத்து வந்து கனமழை ஆரம்பிக்க போது, டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்க போகுதுன்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து. டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்படுற பாதிப்பு ஓஞ்சதற்கு அப்புறமா தான் சென்னையை நோக்கி வரும். அப்போ சென்னை தான் இந்த தடவை லாஸ்ட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சென்னை பக்கம் வரும். சென்னையை நீங்கள் சென்னையில இன்னும் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி சென்னைக்கு வேண்டிய மழை இன்னும் வரல. ஆனா அதே சமயம் ஒரு 70% இடங்கள் வந்து தண்ணீரால் நிரம்பப்பட்டு விட்டுருச்சு. குளம் வெள்ளியெல்லாம். அப்ப இந்த மழை அதிகமாகும் போது இந்த தண்ணி வெளியில வரும். அப்ப வெள்ள அபாயங்கள் எல்லா இடத்துக்குமே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இப்பவே ஏன்னா நிறைய ரிவர்ஸ்லாம் வந்து நிறைஞ்சிருச்சு. வெள்ள அபாயம் வரும். ஆமா ஆமா. இப்ப நம்ம சென்னைக்கு வந்து நம்ம போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து அதிகமா எதிர்பார்க்கலாமா? இல்ல போன வருஷம் ஒண்ணுமே இல்லை. போன வருஷம் ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னா பெரிய பாதிப்பு எப்படி இருக்கும்னா இப்ப இருக்காது. ஏப்ரல் மேல பெரிய பாதிப்புகள் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறையினால. வெயிலும் அதிகமா இருந்தது. அதே சேம் டைம் உங்களுக்கு மழையும் பெய்யவும் இல்லை. அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த மழை பெய்யல. முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் ஓரளவுக்கு செய்யப்பட்டிருந்தது. ஸோ அதனால இருக்கு. இந்த வாட்டி வந்து மழை பெஞ்சிருக்கு, நின்று இருக்கு, திருப்பி பெய்யுது, திருப்பி வருது. அது ஒரு சரியான ஒரு புரிதலுக்குள்ளேயே நம்ம வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இந்த நேரம் எல்லாம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கனமழையில ஸ்டூடியோவே ரன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல உட்காந்து பேச வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது. ஆனா அதுவே நடக்கல. ஆமா. ஸோ அது இப்ப நடக்கல. எனி விச் வே அது நடந்தாலும் அதற்கு நம்ம தயாராக இருக்கும். இப்போ வந்து மிக கனமழைன்னு சொல்லியிருக்காங்கல்ல சார் இன்னைக்கு சென்னை. ஆனால் நம்ம சென்னை பார்த்தா இப்போ வரைக்குமே வந்து வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு அறிகுறி கூட நமக்கு தெரியலையே. இப்போ கனமழைன்னு சொல்றாங்க. ஏன்னா புயல் இன்னும் மயங்கொண்டு தான் இருக்கு. இன்னும் மூவ் ஆகவே இல்லை. அது 76 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது கூட நீங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வரும்போது அது 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இருக்குன்னே சொல்றாங்க. அப்போ அதோட மழை பொழிவு வந்து இப்போதைக்கு உங்களால் உணர முடியாது. இன்னைக்கு நைட்டு நடுராத்திரிக்கு அப்புறமா 29ஆம் தேதி காலையிலேருந்து நீங்கள் அதை உணர முடியும். ஸோ 29ஆம் தேதி காலையில் மழை பொழிவு அதிகமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறோம்னு அர்த்தம். மழை பொழிவு கம்மியா இருந்ததுன்னா நீங்க தப்பிக்கிறது உறுதின்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம். இந்த புயல் அடுத்து வேற ஏதாச்சும் புதிய புயல் வந்து உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி அதுவும் வந்து ஒரு டிஸ்க்ளோஷர் எடுத்து வச்சிருக்காங்க. அது டிசம்பர் மாதத்திற்கு பிறகுதான் தெரியும். அது ஒரு 4-5 தேதிகளுக்கு பிறகுதான் நம்மளால கண்காணிக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.